கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025 ஆண்டினுடைய 4வது மாதம் ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவர். அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு சொந்தமாக கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு எரேமியா என்கிற ஒரு பக்தனை அவன் தன்னுடைய தாயின் கற்பத்துல இருக்கும் பொழுது தீர்க்கதரிசியாக முன்குறித்து வைத்திருந்தார். தாயின் கருவில உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த மனுஷனை ஏற்படுத்தினார். என்னவா ஏற்படுத்தினார் பாருங்க, தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். அடுத்தது 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜாதிகளுக்கு மேலாக ராஜ்யங்களுக்கு மேலாக எரேமியாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்படி, கர்த்தருடைய வசனத்தை உரைக்கவும், தேவனுடைய வேலையை செய்யும்படியாக எரேமியாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். Remember, you were appointed for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதற்கு நீங்கள் நானும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்க, கர்த்தர் நம்மை தம்முடைய வேலைக்காக பிரித்தெடுத்து ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதாக நாம் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியா தேவனுடைய ஊழியத்தை சாதாரணமான சூழ்நிலையில செய்யல. பயங்கரமான போராட்டம், ராஜாக்களும் ராஜ்யங்களும் இந்த எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. கொண்டு போய் தண்ணி இல்லாத குழியில போடுறாங்க. எரேமியாவுக்கு விரோதமாக நிறைய இந்த சிறைச்சாலையும் ராஜாக்கள் இவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. என்னென்னவோ விரோதமாய் நடந்தாலும் எரேமியா மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். காரணம் என்ன அப்படின்னா, அவரை ஏற்படுத்தினது மனிதன் அல்ல, கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார், உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் பல பேர் பலவிதமாக பேசலாம். உங்களை விட்டு இருந்தாலும், உங்களோடு இருந்தாலும், உங்களை விட்டு விலகி போனாலும், உன்னை ஏற்படுத்தினது கர்த்தரானபடியினால உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். கலங்கவே வேண்டாம். அது ஊழியமாக இருந்தாலும், உங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், உங்க வேலையாக இருந்தாலும், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பி போராடுகிறார்களோ அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உன்னை எதற்காக முன்குறித்தாரோ, எதற்காக ஏற்படுத்தினாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றுவார். எப்ப தெரியுமா? இதற்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இதே வசனத்துல, இதே அதிகாரத்துல 9வது வசனத்துல கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உன் வாயில இருந்துச்சு அப்படின்னா உனக்கு விரோதமா எத்தனை பேர் போராடினாலும் சரி மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்க பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அவருடைய வார்த்தைகளை நீங்க பேசும்போது மரித்த சடலங்கள் உயிரோடு கூட எழும்பும். தேவனுடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கடலின் கொந்தளிப்பும் அடங்கும். நீங்க தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை பேச 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 கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், உங்க வியாதிகள் எல்லாம் மாறுவதை உங்களால காண முடியும். எப்பொழுதுமே நெகட்டிவான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள், அவிசுவாசமான காரியங்களை பேசுகிறதை நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசி பாருங்களேன். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் இருந்துச்சுன்னா இடிக்கவும், இடித்ததை கட்டவும், கவிழ்க்கவும், நாட்டவும், பிடுங்கக்கூடிய அதிகாரத்தை
தேவன் நம்முடைய வாயின் வார்த்தையில வைப்பார். இதைதான் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த மாதத்தின் எல்லா தேவைகளை நோக்கி விசுவாசத்தோட பேசுங்க. என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பா, எனக்குரியதை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பா, கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் வாழ வைப்பா, கர்த்தரை மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உபயோகப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க பேசி பாருங்களேன். அதிகாரம் செயல்படும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவங்களை நீங்க தேடினாலும் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த மாதத்துல நீங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க. அவங்க குடும்பங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.